ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ்ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ நம்மளோட தமிழ்ஸ்டாக் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விதமாக தமிழ்ஸ்டாக் ஸ்னைப்பர் தேரி அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் ஒரு மார்க்கெட்டில் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பிகினர் முதல் அட்வான்ஸ் லெவலில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிக்கிட்டீங்களோ ஆப்ஷன் ட்ரேடிங் அவங்க எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோங்கிறது கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போது, அது எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அட் சேம் டைம் உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு ஈஸியான மெத்தடை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய விருப்பங்களும் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. டெஃபினட்டாக என்ன ஆகும், இது நிறைய மெம்பர்ஸுக்கு போய் சேரும், அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்கிறது டே சார்ட்டில் என்னவாக இருந்திருக்கு, பியருங்க. ஸோ பியர் இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருமே, எக்ஸ்பெக்டேஷன் காமன் பீப்புளோட மைண்ட் செட் என்ன இருக்கும், நாளைக்கும் செல் ஆஃப் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ நாளைக்கும் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகலாம் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகணும், மார்க்கெட் இவனுடைய க்ளோஸுக்கும் லோவுக்கும் பிலோ போகணும். ஓகேங்களா? அப்போ என்னோட க்ளோஸுக்கு பிலோவுக்கு போகணும் அப்படின்னா ஸ்பாட்டு இது கீழே போய் பிரயோஜனம் கிடையாது. இதோட ரூல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்கில் ஆப்ஷன் ட்ரேடர் என்ன பண்ணணும், உங்களுக்கு செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க அதை டிசைட் பண்ணணும். அப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது லோ நியரஸ்ட் க்ளோஸ் இருக்கிறனால இதோட நியரஸ்ட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது 23,100 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 2300 அப்படிங்கிற நம்மளுக்கான வேல்யூ எடுத்துக்கிட்டோன்னா இவங்களுக்கான அவுட் த மணி யாராக இருப்பாங்க, 23,200 அப்படி இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், 23,000 புட் ஆப்ஷன். இவங்க ரெண்டு பேரோட ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் என்னங்க, நான் இப்போ செவ்வாய்க்கிழமை ட்ரேட் பண்ண போகிறேன். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் எனக்கு என்ன வேணும், திங்கட்கிழமையோட க்ளோசிங் வேணும். ஓகேங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 அப்படிங்கிறது போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் பேர் தான் ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட்டு. ஒரு மார்க்கெட் எப்போ மூமெண்டம் ஆகும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது அந்த ஸ்னைப்பர் பாயிண்ட்டு. இன்கேஸ் மார்க்கெட் ஸ்னைப்பர் பாயிண்ட் லெவலில் டேப் பண்ணலைன்னா அன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட்டில் பிக் லெவல் ஆஃப் மூமெண்டம்ங்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி இப்படி பார்க்கும்போது 23,100 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்னைப்பர் தேரியோட பிரேக் இவன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 92.05 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிது. நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அதே வேல்யூ தாங்க. அதாவது என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் ஆப்ஷன் போவோம், கரண்ட் எக்ஸ்பீரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், தென் கால் ஆப்ஷன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவுட் த மணி பார்க்குறோம். 23,200 என்னோட அவுட் த மணி கரெக்டுங்களா? ஸோ இந்த 23,200 ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது க்ளோஸ் ப்ரைஸ் நேற்றோட டேட்டா அப்படியே இருக்குது, அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், இது நேற்றோட டேட்டா தான். ஸோ இப்போ 98.85 அப்படிங்கிற நான் எடுத்துக்கிட்டேன். இதை நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா இந்த க்ளோஸ் வேல்யூ தான் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 98.85 அப்படிங்கிறது மார்க்கெட்டோட மண்டே க்ளோசிங் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், புட் ஆப்ஷன் 23,000 எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ இந்த 23,000 க்ளோஸ் வந்து 85.25. ஸோ ப்ளஸ் 85.25 ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 92.05 வேல்யூ கிடைக்கும். இந்த ஒரு வேல்யூ அப்படிங்கிறத நம்மளோட தமிழ்ஸ்டாக்கோட ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட். இந்த ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 24,100 கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணும்போது 2 வேல்யூ கிடைக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு ஸ்பாட் வரக்கூடிய ஸ்னைப்பர் தேரி பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த ஸ்னைப்பர் தேரி பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அட் த மணியோட ப்ரைஸஸ் ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ளோஸ் ப்ரைஸ் எதனாலும் எடுத்துக்கலாங்க. இது வந்து இதுதான் பண்ணணுன்ற கட்டாயில் ஒன்று, க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஃபைன் பண்ண அட் த மணியோட வேல்யூ மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து மேலே போகலாம், இல்லை இங்கேருந்து கீழே வரலாம். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம பார்ப்போம். சரி, மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா, இது காலோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகலாம். அட் சேம் டைம் பிரேக் அவுட் சஸ்டெயின் அபோவ் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா காலோட பேனிக் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இங்கே புட்டோட பேனிக் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது வந்து நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி மட்டும் சொல்லலை. இதெல்லாம் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது, இதுக்கான பேக்ரவுண்ட் என்ன ப்ரோ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விதமான வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட வேல்யூஸ் தான். இப்போ ஒரு மார்க்கெட்டில் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை ஏதாவது டெக்னிக்கல் நாலேஜோட தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. காமன் திங் ஒரு வேட் எல்லாருமே சொல்லுவாங்க, பை அட் லோ பாயிண்ட், செல் அட் ஹை பாயிண்ட். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டுங்களா? அப்போது ஒரு செல்லர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஹை ப்ரைஸஸ் தான் அவங்களோட என்ட்ரி அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரீமியம் ஹை ப்ரைஸஸ்லேருந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா அது செல்லர்ஸுக்கான என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் அதுதான். நேற்றோட ஹை அப்படிங்கிறது செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் மட்டும்தான். அதே போல் செல்லர்ஸோட நியூ என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ். ஸோ வாட் இஸ் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ். இந்த ரெண்டு இடத்துல தான் செல்லர்ஸோட என்ட்ரிஸ் அப்படிங்கிறது
ப்ளேஸ் ஆகும். அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா ப்ரோ? இப்போ பிட்வீன்லாம் என்ட்ரிலாம் இருக்காது அப்படின்னா, அதாவது மார்க்கெட்டில் வந்து வரக்கூடிய பையர் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க எவ்ரி 3 மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடியவங்க தான். நம்ம மாதிரி பையராக ஸ்கால்பிங் மைண்டில் தான் இருப்பாங்க. பட் பொசிஷனலி மார்க்கெட் மூவர் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரைட்டர்ஸ், அவங்களோட டிசிஷனுங்கிறது இந்த ஹை க்ளோஸ் ப்ரைஸில் தான் இருக்கும். அப்போ அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறத எடுக்கிறோம். அது ஏன் ஓடிஎம்மில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு செம வீடியோ இருக்குது, அதில் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 200+ லைக்ஸ் வரும்போது, 250+ லைக்ஸ் வரும்போது டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன் நம்ம அவுட் த மணிலேருந்து அந்த பாயிண்ட் எடுக்கிறோம், அதை ஏன் அட் த மணிக்கு பிரேக் ஈவனாக கொடுக்குறோம், தென் அதை ஏன் ஸ்பாட்டுக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறமே நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஒன்ஸ் இன்றைக்கும் நாளைக்குள்ள வீடியோக்கு 250 லைக்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ அப்போ லெவல்ஸ் எடுத்தாச்சு. இப்போ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன், ப்ரீவியஸ் டே அப்படிங்கிறது ஒரு பியர் கேண்டிலாக இருக்குது. ப்ரீவியஸ் டே ஒரு பியர் கேண்டிலாக இருந்துச்சு, என்ன நடக்கும், மார்க்கெட் அகைன் கீழே போகலான்னு சொல்லிட்டு பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இன்றைக்கும் செல் ஆஃப் ஆகலான்னு. அப்போ அது நடக்கணும்னா காம்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ கால் ஆப்ஷன் செல்லர் 24,100 92.05க்கு கீழே போயிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஒரு கால் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா அது பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஆப்போசிட் பையர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் செல் ஆஃப் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். இட் மீன்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். ஸோ அவங்க எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஆப்போசிட் யார், ஆப்போசிட்டுங்கிறது புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 24,000 புட் ஆப்ஷன். அப்போ இந்த 24,000 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஒரு சின்ன மிஸ்டேக்குங்க, இது வந்து 24 கிடையாது, ஆக்சுவலாக 23. ஓகேங்களா? நேற்றோட அடுத்த மணி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி. ஸோ 23,100 தென் 23,000 தான். ஓகேங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேற்றோட க்ளோஸ் அபோவ் இருக்கணும். அந்த க்ளோஸு ஹை அப்படிங்கிறது சம் பிளேஸஸில் டிஃபர் ஆக நான் ஏன் லாஸ்ட்டு அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்துச்சுன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி படி எக்ஸ்பெக்டேஷன் நடக்கும். ஓகேங்களா? இது வந்து அப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நம்ம எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எப்படி பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ லெவல்ஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணி வச்சாச்சு. 2 லெவல்ஸ் மேக் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு 92 பிலோ அப்படிங்கிறது 2300 கால் ஆப்ஷன் போகணும். அட் சேம் டைம் க்ளோஸ் 85க்கு அபோவ் இருந்தானா டெஃபினட்டாக வந்து மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் தான் நடக்கும். இன் கேஸ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் நடக்க போகிறதில்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 23,100 புட் ஆப்ஷன் 92 பிலோ இருக்கணும். அட் சேம் இவனோட அவுட் த மணி யாருங்க அப்படின்னா 23,200 கால் ஆப்ஷன் அவனுடைய ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு அபோவ் போகணும். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேங்களா? அப்போது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்களாம் டிசைட் பண்ண முடியும். நாளைக்கு மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா திங்கட்கிழமை நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, செவ்வாய்க்கிழமை ட்ரேடுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு கீழே இருக்கும்போது இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா என்ட்ரி, மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கும்போது இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு காம்பினேஷன் ஒரு அவுட் மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸு, வேறு எதையுமே நீங்கள் எடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா? இந்த க்ளோஸுக்கு அபோவ் இருக்காரனா பிலோ இருக்கானங்கிறத பார்க்க போகிறீங்க, அபோவ் இருந்தாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டேஷன் பார்க்க போகிறீங்க, பிலோ இருந்தாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கான மார்க்கெட் ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பனாக இருக்குது, ஓப்பனே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. ஸோ புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும், புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகணும். கரெக்டுங்களா? புட் செல்லர்ஸ் மார்க்கெட் வெளியே போனால் என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போகணும். செல் பண்ண குவான்டிட்டியெல்லாம் என்ன பண்ணணும், அவங்க பை பண்ணணும். ஏன்னா செல்லர்ஸுங்கிறவங்க செல் மட்டும் தான் பண்ணுவாங்க, பை பண்ணணும். அப்போ அவங்க பை பண்ணுறதுக்கான பிரேக் இவன் பாயிண்ட் என்ன, 92.05. இந்த வேல்யூக்கு மேலே புட் செல்லர்ஸ் இருக்கணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேள்வி பிரேக் அவுட் பண்ணும்போது புட் செல்லர்ஸ் என்ன பண்ணணும், அந்த 92க்கு மேலே நிற்கணும். அப்படி நின்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த காம்பினேஷன் எடுத்து பார்க்குறோம், அன்எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? ஏன்னா இதோட புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்கில் நம்ம எதிர்பார்க்குறது என்ன வருது இந்த இடத்துல, ஆக்சுவலாக மார்க்கெட் கீழே வரணுங்கிற மாதிரி. அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2300 அப்படிங்கிறது புட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கேண்டில் 92.05 கீழே பிரேக் அவுட்டு. அப்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும். பட் என்ன பண்ணலை, புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலை. புட் செல்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கானே, பின் எப்படி அவனோட ப்ராஃபிட் புக்கிங் அந்த இடத்துல நடக்கும், கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதா. அப்போ புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலை அப்படின்னா ஆப்போசிட் யார், கால் ஆப்ஷன் அவுட் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். அவங்க எங்கே பண்ணலாம், மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த 98 அப்படிங்கிற ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோ இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக மேனிப்புலேஷன் மட்டும் மார்க்கெட் மேலே போகும். ஏன் ப்ரோ அப்படி மேனிப்புலேஷன் சொல்கிறீங்க? இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறான், சின்னதாக ஒரு டவுன் வந்தானா, இந்த டவுன் வரும்போது இன்கேஸ் புட்டு அவனுடைய பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டானா ப்ராஃபிட் புக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த காம்படிஷன் நடக்கலை. கால் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் ட்ராப் ஆகியும் புட்டால் ஏற முடியல. அப்போ இங்கேவே என்ன சொல்லிட்டான் மார்க்கெட் லாஜிக்கலி, செல்லர்ஸ் நான் தான் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன், அவனால் முடிஞ்சதை பார்த்துக்கு போன்னு சேலஞ்ச் பண்ணுறான். புட் செல்லர் சேலஞ்ச் பண்ணுறான், நான் தான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், முடிஞ்சால் நீ வெளியே போய் போவோம், ப்ராஃபிட் எடுத்து நீ வெளியே போப்பான்ட்டு சேலஞ்ச் பண்ணுறான். கரெக்டுங்களா? அப்போ இவன் இந்த லோ கீழே வந்தும் என்ன பண்ண முடியல, இவனால் அவனுடைய பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு போக முடியல. இந்த கண்டிஷன்லே தெரிஞ்சு போச்சு புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கான். புட் செல்லர் அப்படிங்கிற மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தானா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் மேலே போனால் ப்ராபபிலிட்டியாக இருக்குது காலோட ப்ராஃபிட் புக்கிங். அப்போ அகைன் 98க்கு மேலே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், தாராளமாக ஒரு என்ட்ரியை போடுங்க. முடிஞ்சு போச்சு, 45 பாயிண்ட் டார்கெட்டு. அப்புறம் இந்த டார்கெட் எப்படி ப்ரோ வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதை பாருங்கள். இல்லை அந்த டார்கெட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா சிம்பிள் லாஜிக்குங்க. எவன் ஒருத்தன் வீக்காக ஆகிறானோ ஆப்போசிட் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ண போகிறான். வீக்குன்னா பையர் பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன். செலர்ஸ் பாயிண்ட் ஆஃப்லாம் எவன் ஒருத்தர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனோட ஆப்போசிட் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணுவான். அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணும்போது ஆப்போசிட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் தான் அவங்களுக்கான டார்கெட்டாக இருக்கும், ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா? ஸோ அப்போ க்ளோஸ் ப்ரைஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ப்ரீவியஸோட க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 123, ஹை பாயிண்ட்டு 154. கரெக்டுங்களா? அப்போ இவனோட டார்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 122 ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுறோம், தென் 152 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டான். தெரியுதுங்களா? அப்போது நீங்கள் 20 பாயிண்ட் பிடிக்க போகிறீங்களா இல்லை 45 பாயிண்ட் பிடிக்க போகிறீங்கிறது உங்களுடைய ஓன் ரிஸ்க்காக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம யூடியூப்பில் ஒரு மார்க்கெட்டோட வியூவை எப்படி ஆப்ஷன் ட்ரேடர் பார்க்கணும் அப்படிங்கிறத சிம்பிள் லாஜிக்கில் சொல்கிறோம். நீங்கள் போய்ட்டு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுங்க. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது எனக்கு 23,200 பக்கத்தில். அப்போ 23,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போய் பாருங்கள். 23 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போய் பார்க்கும்போது அவனோட ப்ரீவியஸோட க்ளோஸ்க்கு அபோவ் இருக்காங்கிறத பாருங்கள். அப்படிலாம் போய் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மார்க்கெட் முடியுதா 7:30 உங்களுக்கு அப்டேட் கிடச்சிடுங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த அப்டேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்து ஜஸ்ட் ஸ்னேப்பர் தேடி பாயிண்ட்டுக்கு மேக் பண்ணுங்கள். அவுட் த மணி வச்சுக்கிட்டு ஸ்பாட்டில் 2 லெவலு, எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காம்போ, அன்எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காம்போ. க்ளோஸ்க்கு அபோவ் இருந்துச்சுன்னா அன்எக்ஸ்பெக்டேஷன், அப்போ அதை எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? இதை மாதிரி கண்டிஷனாக நீங்கள் பாருங்கள், கன்ஃபியூஸே வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக லாஜிக்கலாக மார்க்கெட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தவங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு ப்ராஃபிட்டபுள் ஜேர்னியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் நிறையா பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பண்ணும்போது உங்களோட டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக சொல்கிறேங்க நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகேங்களா? இன்னும் நிறையா கேட்குறீங்க, நீங்கள் எதுவும் கோர்ஸ் எடுக்கிறது இல்லையா கேட்குறீங்க. ஸோ நம்ம கோர்ஸ் எடுக்க தான் செய்கிறோம். பட் கோர்ஸ் எடுத்தாலும் இங்கே நீங்கள் யூடியூப்பில் லேர்ன் பண்ணால் ஒன்றா தாங்க பண்ண போகிறீங்க. யாருக்கெல்லாம் ஓனாக நான் ட்ரேட் பண்ணணும், ஜஸ்ட் எனக்கு மெத்தட் தெரிஞ்சால் போதும்னுச்சுன்னா யூடியூப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு மெண்டார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெண்டார்ஷிப் வாங்க. மெண்டார்ஷிப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மந்த் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரையல் வெர்ஷன் கொடுப்போம். ஸோ 1 மந்த் அப்படிங்கிறது லைவ் டிஸ்கஷன் நடக்கும். நீங்கள் லைவ் டிஸ்கஷனாக பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்காது. மார்க்கெட்டோட ப்ராபபிள் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு கிளாஸஸ் இருக்கும், 6 கிளாஸஸ் இருக்கும். ஆஃப்டர் கிளாஸஸ் எவ்ரிடே நம்ம ப்ரீ சார்ட் கொடுப்போம், இன்றைக்கி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். தென் லைவில் என்ட்ரிஸ் கிடைக்கும் போது சில கைட்னஸ் கிடைக்கும். இங்கே போய் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்க சொல்ல மாட்டோம். இந்த ப்ராபபிலிட்டி நம்ம கிளாஸஸில் எடுக்கிற ப்ராபபிலிட்டி சொல்லுவோம். இந்த ப்ராபபிலிட்டி நடந்திருக்கு அப்போ என்ன பண்ணணும் நம்ம கொஸ்டின் கேட்போம் உங்கள்கிட்ட லைவ் மார்க்கெட்டில். நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கான என்ட்ரிஸும் கிடைக்கும். ஓகேங்களா? அது 1 மந்த் மட்டும்தாங்க. இதுதான் நம்மளுடைய TamilStock 3.0 கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே இது ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தாங்க. இதில் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ங்கிறதே வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான். கண்டிப்பாக இது லேர்ன் பண்ண அவசியம் இல்லை. யூடியூப்பில் என்ன நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ அதை நான் அங்கே சொல்ல போகிறேன். பட் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மந்த் கைட்னஸ். ஓகேங்களா? ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கிளாஸஸ் வந்தால் தான் சக்ஸஸ் பண்ண கட்டாயமே கிடையாது. நம்ம ஓனாக பேக் டெஸ்ட் பண்ணுற சக்ஸஸ்ங்கிறது நம்ம பின்னாடி வந்துடும். ஓகேங்களா? தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.